ஹமாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்காக 35,000 அப்பாவி மக்களை வந்து கொண்டிருக்காங்க இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அப்படிங்கிற தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்காக காசால உள்ள நார்த் சைடு போய் தேடுறாங்க. நார்த் சைடு உள்ள அப்பாவி மக்கள் எல்லாருமே மிடில் சைடு போங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு வேற வழியே இல்லாம இஸ்ரேல் சொன்னதை கேட்டுட்டு மிடில் காசாக்கு போறாங்க. மறுபடியும் இஸ்ரேல் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சவுத்துக்கு போயிருங்க, நாங்க மிடில் உள்ள தீவிரவாதத்தை அழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் வேற வழியே இல்லாம இஸ்ரேலோட பேச்சை கேட்டுட்டு அந்த அப்பாவி மக்கள் என்ன பண்றாங்கன்னா சவுத் சைடு போறாங்க. நார்த்ல இருந்து மிடில் இருந்து வந்த மக்கள் எல்லாருமே எந்த சோர்ஸுமே இல்லாம ஒரு டென்ட் போட்டு சாப்பாடு கூட வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் தான் அன்பார்ச்சுனேட்லி ஃபரா. இஸ்ரேலுக்கு வந்து ஹமாஸ் அப்படிங்கிற அந்த தீவிரவாதத்துல முக்கியமான 2 தலைவர்கள் வந்து அந்த ஃபரா அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போகுது. எங்களுக்கு அப்பாவி மக்கள் செத்தானும் பரவாயில்ல, எங்களுக்கு ஹமாஸ் அப்படிங்கிற தீவிரவாதம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் வந்து 35,000 அப்பாவி மக்களை வந்து கொண்டிருக்காங்க. நேற்று ஃபரால நடந்த சம்பவத்துல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம சொல்ல கூட முடியல. ஒரு சின்ன குழந்தையோட தலையை வெட்டி அங்கே உள்ள அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க. இதுக்கு கண்டிப்பாக இஸ்ரேல் பதில்